சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினரால் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக எழுந்த புகார் தமிழகமெங்கும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவரது இறப்பு சான்றிதழ் கிடைக்காமல் குடும்பத்தினர் தவிப்பில் உள்ளனர். காவலர்கள் இந்த வழக்கில் பதிந்த முதல் தகவல் அறிக்கையிலும் தற்போது திருப்புவனம் காவலர்களால் வழங்கப்பட்ட இறப்பு அறிக்கையிலும் முரண்பாடான தகவல்கள் இருப்பது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அஜித்குமார் மரணம் தொடர்பாக காவல்துறையினர் பதிந்த முதல் தகவல் அறிக்கையில் அவரை மடப்புரம் கோயில் பின்புறத்தில் உள்ள மாட்டு தொழுவத்தில் விசாரித்துக் கொண்டிருந்த போது காவல்துறையினரிடமிருந்து அவர் தப்பிச் செல்ல முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் கீழே விழுந்து விட்டார் என்றும் அவரது உடலில் வலிப்பு ஏற்பட்டது என்றும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் என்று எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காக பின்னர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் இரவு 11:15 மணி அளவில் மருத்துவர் பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தியதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அஜித்குமார் இறப்பு அறிக்கையில் அவர் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முரண்பாடான தகவல்களால் அஜித்குமாரின் குடும்பத்தினர் சட்டப்பூர்வமாக இறப்பு சான்றிதழ் பெற முடியாமல் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் இறப்பு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் காவல் நிலையத்தில் அவை கிடைக்கவில்லை என கூறும் அஜித்குமாரின் குடும்பத்தினர் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுத்து விரைவாக இறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்புவனம் காவல்துறை இறப்பு அறிக்கையை சுகாதாரத்துறைக்கு வழங்கியதாக தெரிவித்துள்ள நிலையில் இந்த முறையான சான்றிதழ் வழங்கும் செயல்முறை எப்போது முடிவுக்கு வரும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது.